ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம லேட்டஸ்டான புத்தம் புது ஹோண்டா அமேஸோட தான் இருக்கும். ஹோண்டா அமேஸோடைய செகண்ட் ஜென்ரேஷன் மாடலோடைய 2வது ஃபேஸ் லிஃப்ட் இது. ஓகே, ஸோ இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லான்ச் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் ஹோண்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஹோண்டா அமேஸ் அப்டேட் வந்து. மீதி கார்ஸ்லாம் ஏதோ ஒரு வகையில் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த காம்பேக்ட் செடான் கேட்டகரியில். அதுவும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இது மாருதி டிசைருக்கு பயங்கரமான அப்டேட் ஒன்று விட்டு செமையாக போயிட்டுருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இவங்களும் அப்டேட் விட்டே ஆகணும் இல்லையா? ஸோ விட்டுட்டாங்க. டைரக்டா டிசைர், டாடா டிகார், ஹுண்டாய் ஆரா இந்த மாதிரி கார்ஸோட போட்டி போடுறதுக்கு லான்ச் ஆகியிருக்கு புது ஹோண்டா அமேஸ். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்க சொல்லலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. டீட்டெயிலாக நம்ம வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். ஆனால் டிரைவ் பண்ண முடியாது இப்போதைக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இன்னும் புது வண்டி தான். கூடிய விரைவிலேயே உங்களுக்கு வந்து டிரைவ் ரிவ்யூ நான் கொண்டு வருவேன். ஸோ இன்னைக்கு இந்த ஹோண்டா அமேஸ் ZX ஃபேஸ் லிஃப்ட் மாடல் நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த மான்செஸ்டர் ஹோண்டா ஷோரூம். ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்குங்க. ஸோ வாங்க உள்ள போகலாம். முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ என்ஜின் பானட் திறக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் டிரைவருக்கு கீழே இருக்கிற அந்த லீவரை இழுத்து தான் ஆகணும். ஸோ என்ஜின் ஸ்பெக்ஸ் மெக்கானிக்கல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது என்ஜின் இதோ 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் IV டெக் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். பழைய அமேஸு, ஜாஸ், பிரியோ இந்த மாதிரி எல்லா கார்ஸ்லையும் இந்த என்ஜின் பார்த்துருக்கோம். அதே என்ஜின் தான் இன்னும் கூட கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஆனால் முன்னை விட இன்னும் எஃபிஷியண்ட்டாக இன்னும் ஸ்மூத்தாக பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ 90 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 110 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. காம்படிஷனுக்கு மோரர்லெஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தாங்க இருக்குது. டார்க் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், அதுதான் என்னுடைய கருத்து. பட் ஸ்டில் என்ஜின் ஸ்பெக்ஸ் இதுதான். இது பழைய ஹோண்டா அமேஸ் ஓனர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஹைவேஸில் ஒரு 19-20 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் சிட்டிக்குள்ளே ஒரு 13-14 கிட்ட வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஓகே. ரைட், இப்போ வாங்க லுக்ஸை பற்றி பேசுவோம். ஏன்னா பெரிய மாற்றங்கள் லுக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் தான் நடந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஒரு மினி ஹோண்டா எலிவேட் மாதிரி இருக்குல்ல. ஆமாம், டக்குன்னு பார்க்கும்போது ஒரு எலிவேட்டோடைய டிசைனை அப்படியே சின்னது பண்ணி கொஞ்சம் இந்த வண்டியில் இறக்குன மாதிரி தான் தெரியுது. குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவுடைய ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் இப்படி ஆகிருச்சு. புது CR-வியும் இதே கிரில் தான் கொடுக்குது, சிவிக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே லுக்கை அமேஸ்க்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மேசிவான ஃப்ரண்ட் கிரில் நீங்கள் பார்க்கலாம், பெருசாக இருக்குது. உள்ள என்ஜின் குட்டி தான், ஆனால் கிரில் பெருசாகிடுச்சு. இது வந்து மேல் இந்த பகுதி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாஸ்கிங் பண்ணியிருக்காங்க. கீழ் பகுதி மட்டும்தான் வந்து ஓப்பனாக இருக்குது ஏர் ஃப்ளோக்காக. அண்ட் பம்பரில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் வந்து கவனித்தேன். உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோக்கான சில விஷயங்களும் ஆட் பண்ணியிருக்காங்க. சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர் வென்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் வந்து இந்த ஏர் டேம் மூலமாகவே உங்களுக்கு ஏர் ஃப்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வீல்ஸுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் ஏர் கர்டன்ஸ், இந்த வென்ட்ஸ் தெரியுதா? ஓகேவா? ஸோ சின்ன ஏர் கர்டன் வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வீல் ஆர்ச்சுக்கு முன்னாடி. அதனால பெட்டர் ஏரோடைனமிக்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் LED ஃபாக் லேம்ப்ஸ் நீங்கள் பார்க்கலாம், பை LED ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஐப்ரோ மாதிரி இந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸும் மல்டி ஃபங்க்ஷன் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய வண்டி மாதிரி அப்பீல் கொடுத்துருக்காங்க. பானட் வந்து இன்னும் லென்த்தான மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. காரணம் என்னென்னா அந்த டிசைன் தாங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் ஃபுல் அகலத்துக்கு இந்த க்ரோம் பீமும் நீங்கள் பார்க்கலாம். ஹோண்டாவுடைய எலிவேட்டில் அதே டிசைன் பார்த்துருக்கோம். ஸோ பானட்டோடைய சைஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக குட்டியாக தான் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். அதுதான் விஷயம். தென் சைட் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்குங்க. பழைய அமேஸ் மாதிரி தான், ஆல்மோஸ்ட் அப்படியே சேமாக தான் இருக்குது. பெரிய லெவலில் மாற்றங்கள் ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஷேப்பு சேம் தான் அண்ட் சைஸும் சேம் தான். அண்டர் 4 மீட்டர் காம்பேக்ட் செடான் இது. ஆனாலும் சில பல விஷயங்கள் இன்னும் ப்ரீமியமாக மாற்றிருக்காங்கன்னு உறுதியாக சொல்லலாம். ஃபீச்சர்ஸ் ரீதியாக ப்ரீமியமாக மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் புதுசாக ஆட் ஆகியிருக்கு பாருங்கள். 15 இன்ச் டியூவல் டோன் அலாய் வீல்ஸ். இப்போ இருக்கிற அந்த 5th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியில் மிட் வேரியண்ட்டில் இதே அலாய் வீல் டிசைன் வரும். ஸோ அந்த அலாய் வீல் டிசைன் எடுத்து டியூவல் டோனாக மாற்றி இப்போ கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் வருது, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான். பட் இருந்தாலும் ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே. அது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். தென் குரோம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஏற்கனவே பழைய வண்டியில் டாப் வேரியன்ட்ஸில் வரும். ஸோ ZX வேரியண்ட்டில் குரோம் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. ரிக்வெஸ்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடில் மட்டும் இல்லை, கோ டிரைவர் சைடு டோர் ஹேண்டிலுமே ரிக்வெஸ்ட் சென்சர் இருக்குது. அதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். புதுசாக இந்த ப்ளூ கலர் ஆட் ஆகியிருக்கு. ஸோ அதை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, புத்தம் புது இந்த ப்ளூ கலர்
ஆக்சுவலி இது அமேஸுக்கு புதுசு. ஹோண்டா சிட்டிக்கும் எலிவேட்டுக்கும் ஏற்கனவே இந்த டார்க் ப்ளூ கலர் இருக்கு. ஸோ இந்த ப்ளூ கலர்ல இந்த அமேஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கள் நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்குங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, இது டக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு மினி ஹோண்டா சிட்டி மாதிரி ஆகிருச்சு இப்போ. ஓகேவா, ரைட். ஸோ நல்லா இருக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் இல்லை, பட் ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்கு. அண்ட் பின்னாடி ரியர் விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் இருக்கு. ஸோ அது வந்து குறையில்லை. அண்ட் ரியர்னு பார்க்கும்போது பர்டிகுலர்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஹோண்டா சிட்டின்னு அப்படின்னு நினச்சிட்டேன். ஆக்சுவலாக அந்த ஹோண்டா சிட்டியில் வரக்கூடிய அதே சேம் அந்த எல் ஷேப்ட், அந்த சிக்னேச்சர் ஜெட் ஷேப்ட் எல்இடி டெயில் லேம்ப்ஸை வந்து கொஞ்சம் குட்டி பண்ணி அமேஸ்க்கு பொருத்திருக்காங்க. ஸ்பிளிட் டிசைன் நல்லா இருக்கு, கொஞ்சம் மெச்சூர் லுக்கு தருது. ஆனாலும் இது ஒரு குட்டி வண்டிங்கிறது சைட்லேருந்து பார்க்கும்போது ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிருதுங்க. ஓகேவா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரியரில் பார்க்கிங் கேமரா, நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் வந்துடுது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்கு. அண்ட் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லேருந்து பார்க்குறதுக்கு வண்டி இப்படி தான் இருக்கு. ஸ்டில் கொஞ்சம் மெச்சூராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் லுக்ஸு. ஓகேவா. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், கோ டிரைவர் சைடு இது ஓஆர்விஎம்க்கு கீழே இங்கே ஒரு கேமரா இருக்குது. அது வந்து லேன் வாட்ச் கேமரா, லைக் பிளைண்ட் வியூ கேமரா மாதிரி லெஃப்ட் சைடுக்கு மட்டும் ஒரு கேமரா. அது ஹோண்டா சிட்டி அண்ட் எலிவேட்லேருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த ஹோண்டா அமேஸுக்கு. ஸோ அதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், ரைட். ஸோ எக்ஸ்டீரியர் அண்ட் என்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க வேண்டியது கேபின். ஏன்னா அங்கே தான் பல மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ வாங்க உள்ளே போவோம். அடுத்தது கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு ஹோண்டா சிட்டி மாதிரி தான் இருக்குது. ஒரு வகையில் ஹோண்டா எலிவேட்டர் ஞாபகம் வரலாம். காரணம் என்னன்னா, சீட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய திக்கான சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 ஏர் பேக்ஸ் இப்போ ஸ்டாண்டர்டாக வந்துருச்சு. சீட்டுக்குள்ளேயும் ஏர் பேக் இருக்குது, அது வந்து நீங்கள் கவனிக்கணும். ஓகே. ஸோ டாப் எல் வேரியண்ட்னு வரும்போது உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தே ஆகணும். அது வந்தாச்சு. அண்ட் இந்த பேஜ் ஃபேப்ரிக் அப்போல்சரி பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. குஷனிங்கும் செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அதே சமயம் ப்ராப்பரான குஷனிங்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஃபேர்ம்னஸ். ஸோ லாங் டிரைவ்ஸ் போனாலும் ரொம்ப சொதன்னு அப்படியே லூஸாக இல்லாமல் ப்ராப்பரான ஃபேர்மான குஷனிங்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவே லாங் டிரைவ் போகும்போது ட்ரைவ் பண்ணும்போது தெரியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து டேஷ்போர்டோடைய வியூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நல்லாவே அப்டேட் ஆகிருக்கிறது தெளிவாகவே தெரியுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஃபீச்சர்ஸ் மாற்றிருக்காங்க. ஓகேவா. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டியரிங் வீல் ஆல்மோஸ்ட் அதே ஒரு ஸ்டியரிங் வீலாக இருந்தாலும் இது வந்து ஹோண்டா சிட்டியோடைய ஸ்டியரிங் வீல். உங்களுக்கு ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் வந்துருச்சு, இன்க்ளூடிங் லேன் கீப்பிங் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங் அண்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன்ஸும் வந்தாச்சு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், தெரியும் உங்களுக்கு. தெரியுதா? இது சைடு ஃபுல்லாக ஸ்க்ரீன், இந்த சைடு மட்டும்தான் உங்களுக்கு அனலாகு. ஸோ அது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த மெயின் டிஸ்பிளேலேயே நீங்கள் வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வண்டியோடைய செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. ஹோமு, இந்த ஸ்க்ரோலர் அண்ட் பட்டன்ஸ் எல்லாமே. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், சீட் பெல்ட்ஸ், ஜி மீட்டர், ஸ்பீட் அண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோடைய ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாம் வருது. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி. திரும்ப போனோம்னா ரேஞ்ச் அண்ட் ஃபியூவல், ஸோ மைலேஜ் ரீதியான விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். டாக்கோமீட்டர் அண்ட் சேஃப்டி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஏடாஸ் சிஸ்டம்ஸ். ஸோ ஏடாஸில் உங்களுக்கு வந்து இது ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன், அதாவது லேன் கீப்பிங் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங் அது வருது. அண்ட் கீழே பார்க்கிங் சென்சர் சிஸ்டம், கொலிஷன் மிட்டிகேஷன், ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் அந்த ஃபீச்சரும் இருக்குது. ஸோ ஓட்டும் போது நம்ம இதெல்லாம் டெமோ பண்ணுவோம். ஆனால் வந்து இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த காம்பேக்ட் செடான் கேட்டகரியில் ஏடாஸ் கொடுத்துருக்கிற முதல் வண்டி இந்த ஹோண்டா அமேஸ். ஸோ அது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மற்றபடி ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சேம் தான். உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது அண்ட் வாய்ஸ் கமாண்ட்ஸோட டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸும் இருக்கு. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்கு, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸாக கொடுக்குறாங்க. ஃபாக் லேம்ப்க்கு தனி ஒரு ஸ்விட்சும் இருக்கு இதுலயே. அண்ட் இந்த ரெட் பல்சிங்கோட பட்டன் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஆஃப் பண்றேன் பாருங்களேன், ஆஃப் பண்றேன், கதவு திறக்கிறேன். இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றேன், ரெட் பல்சிங் ஆகுது பாருங்க. ரெட் அந்த லைட் வந்து போகுது. ஒரு மாதிரி பல்சிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே. தென் வேறன்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் டிசைன், அதில் வருவோம். ஸோ ஹோண்டா எலிவேட்டோடைய டிசைன் லாங்குவேஜ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறது தெரியுது. ஹோண்டா எலிவேட்லையும் இதே மாதிரி டிசைன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த பிளேடு மாதிரி போயிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லேயர்ட் தீம் பார்க்கலாம். இங்கே ஏசி வெண்ட் மாதிரி
கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் இல்லை. ஸோ நார்மலாக தான் இருக்குது. ஒரு டிசைன் பேட்டர்ன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் ஏசி கன்சோல், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே புதுசு. ஸோ ஏசி கன்சோல்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இதில் உங்களுக்கு மேக்ஸ் கூல்னு ஒரு ஃபங்க்ஷனும் வந்தாச்சு. ஏற்கனவே எலிவேட்டில் இந்த ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஆட்டோ ஏசி நல்லா தான் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா 8-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஏற்கனவே நம்ம வந்து இது எலிவேட்டோடைய VX V வேரியன்ட்ஸில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சிட்டியோடைய மிட் வேரியன்ட்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இது டீசெண்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது. கூடவே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்குது. ஓகேவா, ரிவர்ஸ் கேமரா ஆக்சுவலாக டீசெண்டான குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்கா? இல்லை, அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது. பட் நீங்கள் ஜூமு இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். க்ளோஸ், வைடு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா லேன் வாட்ச் கேமரான்னு ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஹெட்லாம்ப் ஸ்டாக்ல இந்த எட்ஜில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு மிரருக்கு கீழே இருக்கிற அந்த கேமரா மட்டும் ஆன் ஆகும். பிளைண்ட் வியூக்கு நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது ஹைவேஸில் பார்க்கும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாலே, ஓகேவா, லெஃப்ட் இண்டிகேட்டர் மட்டும் போடுறேன், அது ஆக்டிவேட் ஆகுது. ஸோ டிரைவிங், ஹைவே டிரைவிங்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த பிளைண்ட் வியூ லேன் வாட்ச் கேமரா லெஃப்ட் சைடுக்கு மட்டும். ஓகே, தென் வேற என்ன பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆட் ஆகியிருக்கு. முன்ன இது வந்து நார்மலாக வேற மாதிரி டிசைனில் இருந்தது இல்லையா? ஸோ எலிவேட்டில் இருக்கிறது போலவே இந்த பேடில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆட் பண்ணிட்டாங்க. கவலைப்படாதீங்க, அது எப்போவுமே ஆனில் இருக்காது. நீங்கள் வேணான்னா ஆஃபும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆஃப் பண்ணுற ஆப்ஷனோட ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இஸ் ஹியர். சார்ஜ் ஆகுது. சூப்பர். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. கூடவே மேனுவல் சார்ஜிங்க்கு, அது ஃபிசிக்கல் சார்ஜிங்க்கு ஒரு ரெகுலர் USB போர்ட் இருக்குது. அண்ட் கனெக்டிவிட்டிக்கு இன்னொரு USB போர்ட் இருக்குது. இங்கே ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரீதியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்குது. முன்னை விட ப்ரீமியமாக மாற்றிட்டாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, ஃபீல் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. என்னென்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். உதாரணத்துக்கு ஹோண்டா எலிவேட் மாதிரி அட்லீஸ்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் இந்த இடத்துலலாம் சாஃப்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வண்டியில் சாஃப்டாக வர்றது இந்த ஃபேப்ரிக் பேடிங், அதுவும் டோர் ஆம்ரெஸ்ட்டில் மட்டும்தான், ஃப்ரண்ட் டோர்ஸில் மட்டும்தான். அதுதான் என்னன்னு தெரியல. ரியர் டோர்ஸ் இன்னும் ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. அதை நான் பின்னாடி போய் காட்டுறேன் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM, 2 இண்டிவிஜுவல் எல்லோ கேபின் லேம்ப்ஸ், அண்ட் டிரைவர் சைடு, கோ டிரைவர் சைடு 2 சைட்லேயுமே லைட் இல்லாமல், அது டம்மி விட்டு வச்சுருக்காங்க. பட் லைட் இல்லாமல் வேனிட்டி மிரர் வந்துடுது. ஸோ இட் இஸ் ஓகே. அண்ட் ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு இது ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனும் வந்துடுது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அது ஸ்டாண்டர்ட். அதை தாண்டி இன்னொரு விஷயம், 6 ஏர் பேக்ஸும் ஸ்டாண்டர்டாக ஆக்கிட்டாங்க. ஒரு வழியாக ஹோண்டா அமேஸில் 6 ஏர் பேக்ஸ் வந்தாச்சு. அதுவும் கொடுக்குறாங்க. எல்லா வேரியண்ட்டுக்கும் 6 ஏர் பேக் கொடுத்துட்டாங்க வித் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் சூப்பர். சாவின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் லைக் சிட்டியில் இருந்தது போல தான் சாவி, அதே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே ஸ்மார்ட் கீஸ் தான் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து இது இந்த டேர்னிங், அதாவது ரிமோட் டேர்னிங் ஆன் ஃபங்க்ஷன்லாம் இல்லை. இந்த செக்மெண்ட்டுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வராது. பட் மேனுவல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஸோ ரெண்டுக்குமே சேம் சாவி தான். பூட் ஓப்பன் பண்ணுறது தனியாக ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த கீழே இன்டெகிரேட்டடாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர். முன்ன விட கியர் ரேஷியோஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பவர் லேகை கம்மி பண்ணுறதுக்கு. அண்ட் CVT கியர் பாக்ஸுக்குமே அந்த கியர் ரேஷியோஸ் மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்னு வரும்போது மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆஸ் யூஷுவல் சூப்பர் ஜாலியாக செம்ம கிறிஸ்பாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் பார்க்கலாம். சென்டர் கன்சோலில் ஆஸ் யூஷுவல் டிசைர் மாதிரியே இவங்களும் கோட்டை விட்டுட்டாங்க. ஆம்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஏன் ஒய் காம்பேக்ட் செடான் வாங்குறவங்க ஆம்ரெஸ்ட் வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா? எனக்கு புரியல. இவ்வளோ பெரிய ஒரு கேவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு, அதுக்கு பதிலாக ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். உண்மையாக சொல்லப்போனால் ஆம்ரெஸ்ட் இல்லை, அது ஒன்று தான் குறை. மற்றபடி எல்லாமே இருக்குது. ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியண்ட்லேருந்தும் காமனாக ஸ்டாண்டர்டாக வருது. 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ஃபங்க்ஷன் டிரைவர் விண்டோக்கு மட்டும் இருக்குது. அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங், எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் வார்வியம்ஸும் வந்துடுது டாப் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை அட்லீஸ்ட். ஸோ இட் இஸ் ஆல் குட் ரைட். ஓகே, ஃப்ரண்ட்டில் எல்லாம் பேசிட்டே நினைக்கிறேன். ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது 6 ஸ்பீக்கர்ஸ் வருது, 4 ஸ்பீக்கர்ஸ் 2 ட்வீட்டர்ஸ். ஸோ ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்கும் ஆஸ் யூஷுவல். ஓகே, இப்போ வாங்க ரியர் சீட்டுக்கு போய் பார்ப்போமா. ஹோண்டா அமேஸ் ஆஸ் யூஷுவல் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு காம்பேக்ட் செடானாக இருந்திருக்கு.
ஸோ இந்த புது அமேஸும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருக்குது. என்னால் இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. ஹெட்ரூமும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த வண்டியோடைய ரூஃப் கொஞ்சம் பாக்ஸி ஷேப்பில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு போது எனக்கு ஹெட்ரூமும் பிரச்சனை இருக்கிறது இல்லை. அண்ட் அடிஷ்னல் கம்ஃபர்ட்டுக்கு இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது. ஸோ அதுவுமே நல்ல கம்ஃபர்ட் தருது. ப்ராப்பரான பொசிஷனிங் அண்ட் தை சப்போர்ட்னு பார்க்கும்போது நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், ஆனால் நல்லா இருக்குது. ஸோ நல்ல கம்ஃபர்ட், நல்ல குஷனிங், நல்ல கம்ஃபர்ட்டும் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த வண்டியில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் ஹெட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹெட்ரெஸ்ட் மூணுமே ஃபிக்ஸ்டு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு போது விப்ளாஷ் சேஃப்டியும் நல்லா தான் இருக்கும். பின்னாடிலேருந்து ஏதாவது வண்டி அடிக்குதுன்னு போது இந்த விப்ளாஷுமே உங்களை வந்து ஆகாமல் விடாது. ஸோ சேஃப்டியை பொறுத்தவரை அது நல்லா இருக்கும். எல்லாருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக ஹோண்டா அமேஸுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்தாச்சு. எஸ், ஒரு வழியாக ரியர் ஏசி வென்ட்ஸ் ஹோண்டா அமேஸுக்கு வந்தாச்சுங்க. 2 ஏசி வென்ட்ஸ் நீங்கள் தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து க்ளோஸ் பண்ணுறது ஒன்றா சேர்ந்தா க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், தனித்தனியாக க்ளோஸ் பண்ண முடியாதுங்க. இந்த ஏசி வென்ட்ஸ் அப்படியே எலிவேட்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, ஆம்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் அவங்களுக்கு தெரியல. பட் எனிவே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு இங்கே ஏசி வென்ட்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். ஸோ ரியர்லேருந்து பார்க்கும்போது டேஷ்போர்டு வியூ இப்படி தான் இருக்குது. அப்டேட்டட் ஹோண்டா அமேஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு வகையில் ஹோண்டா எலிவேட் அண்ட் குளோபலாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த சிஆர்வி இந்த கார்களை ஞாபகப்படுத்துது இந்த டேஷ்போர்டோடைய டிசைன். பட் ஃபீச்சர்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா பழைய அமேஸுக்கு முன்னே இருந்ததை விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல. வயர்லெஸ் சார்ஜிங் வந்தாச்சு. எடாஸ் ஃபீச்சர்ஸும் முதல்ல அந்த காம்பாக்ட் செடானுக்கு கொடுத்துருக்கு. செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ஏசி ஃபங்க்ஷனோட ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் வந்தாச்சு. வெளியும் பார்க்குறதுக்கு வண்டி நல்லா இருக்குது, உள்ளேயும் கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், எல்லாருக்கும் ப்ரீடெக்ஷன் ரெக்வயர்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக வரப்போகுது. அதே நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, லேன் வாட்ச், கேமரா அசிஸ்ட் அண்ட் வந்து ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தோம், ஏற்கனவே சொன்னேன் ஃப்ரண்ட் டோர்ஸுக்கு மட்டும்தான் ஆம்ரெஸ்ட்டில் சாஃப்ட் பேடிங் வருதுன்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் டோர்ஸில் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் மாத்திரமே. ஸோ ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல, அது கொடுக்காம விட்டுருக்காங்க. பட் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, ரியரில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, சில்வர் ஃபினிஷ் டோர் ஹேண்டில் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது ரியர் சீட்ஸ். ஸோ நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஏசி வென்ட்ஸ் வந்ததுனால சென்டர் பேசஞ்சருக்கு கொஞ்சம் முன்ன விட இடைஞ்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உட்காந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன ஹம்ப் இங்கே இருக்குது. ஸோ உட்காரும் போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் உட்காந்துட்டாங்கன்னா ஓகே. கேபினுடைய அகலம் டீசெண்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி மவுண்டட் ஒரு எல்லோ கேபின் லேம்ப் வருது. எல்லாருக்கும் கிராப் ஹேண்டில்ஸும் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல் கம்ஃபர்டபுள், ஆல் குட். ஓகே ரைட், இப்போ வாங்க பூட் ஸ்பேஸ், லக்கேஜ் கெப்பாசிட்டி பார்ப்போம். பூட் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது ஏற்கனவே ஹோண்டா அமேஸ் நல்ல ஸ்பேஷியஸான வண்டி தாங்க. அப்படின்னு இருக்கும்போது லக்கேஜ் கெப்பாசிட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கு இந்த புது வண்டியில். அவங்களே சொல்கிறாங்க 416 லிட்டர் லக்கேஜ் ஸ்பேஸ் இந்த புது ஹோண்டா அமேஸ் தருது. முன்னே 420 இருந்துச்சு. ஸோ எப்படியோ ஒரு 4 லிட்டர் எங்கேயோ கம்மியாகிருக்கு. சேஃப்டி விஷயத்துக்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் நல்லா இருக்குது, ஓவரால் அகலமும் நல்லா இருக்கு. என்னன்னா உள்ள கொஞ்சம் குறுகிறது, பட் இருந்தாலும் இட் இஸ் ஓகே. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ பூட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஸ்பேர் வீல்னு பார்க்கும்போது ஃப்ளோருக்கு அடியில் ஒரு 14 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் வருது. 175 செக்ஷன் டயரோட ஒரு 14 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க. ஸோ டெம்பரரி யூஸ்க்கு இந்த ஸ்டெப்னி ஓகே. அண்ட் ஜாக்கெட் டூல் கிட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ முன்ன விட கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கெப்பாசிட்டியாக தான் இருக்குது இந்த லக்கேஜ் ஸ்பேஸ். அண்ட் முக்கியமாக இந்த பூட் லிட்டுக்கு கீழே உங்களுக்கு ஃபுல் கார்பெட்டிங்கும் இருக்குது. ஸோ ஃபினிஷ் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் லக்கேஜ் கெப்பாசிட்டி. இப்போ வாங்க இந்த ஹோண்டா அமேஸோடைய ப்ரைஸ், விலை, வேல்யூ பற்றி பேசுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ புத்தம் புது அப்டேட்டட் ஃபேஸ் லிஃப்டட் ஹோண்டா
அமேஸ் காம்பேக்ட் செடான். ஸோ உண்மையாக வந்து இந்த ஹோண்டா அமேஸை வந்து முன்னை விட ப்ரீமியமாக ஆக்கிட்டாங்க. பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 6 ஏர் பேக்ஸ் உட்பட பல ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் லுக்ஸை பொறுத்தவரை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் தான். ஆப்வியஸ்லி நம்ம மக்களுக்கு எடுத்த உடனே இம்ப்ரெஸ் ஆகணும்னா லுக்ஸ் நல்லா இருக்கணும். அப்படின்னு இருக்கும்போது லுக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். குளோபல் டிசைன் லாங்குவேஜ் இப்போ இந்த அமேஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கறதுக்கு ஒரு வகையில் ஹோண்டா எலிவேட் மாதிரி இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஓரளவு நல்லாவே சூட் ஆகுது. கொஞ்சம் ஒரு பெரிய வண்டியோடைய அகலம் அண்ட் ப்ரீமியம் லுக் வந்து இந்த வண்டிக்கு தருது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பின்னாடிலேருந்து பார்க்கும்போது ஹோண்டா சிட்டி மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் அலாய் வீல்ஸு அண்ட் கேபினோடைய லுக்கு இதெல்லாமே வந்து உண்மையாகவே ப்ரீமியமாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக கணக்கெடுத்து பார்க்கும்போது நல்ல வேல்யூ ஃபார் மணியான ஒரு கம்ஃபர்டபுள் ஃபேமிலி செடானாக இருக்கும் இந்த ஹோண்டா அமேஸ் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் மேலே ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மொத்தம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வேரியன்ட்ஸ் வந்து பல வேரியன்ட்ஸ் இருக்குங்க. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸிங் ஒவ்வொரு வேரியண்ட் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸிங் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். கூடிய விரைவிலே டிரைவ் ரிவ்யூவும் கொண்டு வருவேன். ஸோ 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அப்படின்னு 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் வருது. எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து இருக்குங்க. ஸோ திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு இந்த ஹோண்டா அமேஸ் ஃபேஸ் லிஃப்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த மான்செஸ்டர் ஹோண்டா ஷோரூம். ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குங்க. ஸோ ஹோண்டா அமேஸ் ஃபேஸ் லிஃப்ட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா பகிர்ந்துக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.